Hello everybody, hi, good afternoon and welcome to Vedantu. Now unga Shravanee ma'am. So எல்லாருக்குமே வந்து ஆடியோ வீடியோ வந்து கிளியரா இருக்கா? மோனிஷ் ஹாய். மோனிஷ் நீங்கள் 11th 12th இல்லைனா வந்து நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, 12th முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சேட்டில் போடுங்க. எஸ் சிக்கோ, ஷர்மிதா, ஹரிஷ்மா ஹாய், வேணு ஹாய். ஓகே, ஸோ கேன் வி பிகின் த செஷன்? ஸோ செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஓகே. ஸோ ஆர் யூ ஆல் ரெடி? ஓகேடா. ஸோ என்ன மேம் இன்னைக்கு வச்சு செய்கிறீங்களே, காலையிலேருந்து மாற்றி நீட் அண்ட் ஜேஇ கிளாஸஸ் இருக்கே. ஆமாண்டா. ஸோ நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் வீக்கெண்டில் வந்து நம்ம இந்த நீட்டு பக்கம் ஜேஇ பக்கம்லாம் எட்டி பார்த்தாதான் நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து ரியலாக நம்ம வரப்போ வில் பி ரெடி டு ரிவைஸ், ரீகால் அண்ட் தென் கோ. நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ வாரத்தில் ஒரு 5 நாள் நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் வந்து நீங்கள் நீட்டுக்கோ ஜேஇக்கோ கண்டிப்பாக ப்ரிப்பரேஷனுக்காக வந்து அலாட் பண்ணுங்கள். தட் வில் பி ரியலி கிரேட். ஓகே, ஸோ காலையில் ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் வந்து பார்த்தோம். ஸோ இப்போது அதோடைய கண்டினியூவேஷன் விச் இஸ் கிளாஸ் 12 சாப்டர் அயானிக் ஈக்குலிபிரியம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயானிக் ஈக்குலிபிரியம் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், பிஃபோர் வி ஜம்ப் இன் டு த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ விச் இஸ் ரிகார்டிங் த வேதாந்தூஸ் ஆஃப்லைன் சென்டர்ஸ். ஓகே, ஸோ தமிழ்நாடுல இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் லைக் ஆல் ஓவர் இந்தியா வந்து இருக்குது. பட் தமிழ்நாடுல மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது? அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பலூர், பெருங்கலத்தூர். ஓகே, அதுக்கப்புறமா மதுரை அண்ட் ட்ரிச்சிலையும் வந்து இருக்குது. சரியா? ஸோ இப்போது இந்த லேர்னிங் சென்டர்ஸில் ஆஃப்லைன்லலாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 90% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டன்ட் வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் IB-SAT வந்து எழுதினீங்க அப்படின்னா. ஸோ மார்க்கெட்டில் நிறையா வந்து கோச்சிங் சென்டர்ஸ் அவுட் தேர். ஒய் வேதாந்தோ ஸ்பெஷல், ஒய் வேதாந்தோ இஸ் யூனிக் அப்படின்னா பிகாஸ் இன் வேதாந்தோ யூ வில் பி கெட்டிங் ஹையஸ்ட் பர்சனலைஸ்ட் அட்டென்ஷன். ஓகே, உள்ளே ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனல் அட்டென்ஷன் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்குமே எவ்வளோ டிஃபிகல்ட்டி லெவலில் அந்தந்த எக்ஸாம்ஸ் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த வாட்டி நீட் எக்ஸாம் வாஸ் வெரி டிஃபிகல்ட், ரைட்? ஸோ அந்த எக்ஸாம்ஸோடைய டிஃபிகல்ட்டி லெவல் அப்கிரேட் ஆகிறப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பழைய மாதிரி இருந்துச்சு அப்படின்னா we cannot excel in those exams, right? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, இப்போ ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் அப்படின்னா வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அதில் வந்து நமக்கு இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து இப்போது பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்ரி கிளாஸஸோடைய எண்டில் வந்து தெர் இஸ் கோயிங் டு பி எ ஃபீட்பேக் மெக்கானிசம் அண்ட் பேரண்ட் ஆப் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த பேரண்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கெல்லாம் கிளாஸ் வந்தீங்க, என்றைக்கெல்லாம் கட் அடிச்சிட்டீங்க, உங்களுடைய மார்க் எப்படி வந்து அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு, இதை பற்றின எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பேரண்ட் ஆப்பில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ராக் ஆகிட்டே வந்து இருக்கும். அண்ட் தென் டவுட் ஆப், இப்போது 3-way டவுட் சால்விங், லைக் கிளாஸில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் பி a teacher to solve your doubts. கிளாஸ்க்கு அப்புறமா போஸ்ட் கிளாஸ் டவுட் சால்விங்க்கு வந்து உங்களுக்கு பர்சனல் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டர்ஸ் வந்து இருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறப்ப தான் மேம் எனக்கு வந்து டவுட் வருது அப்படின்னா அப்போது யூ வில் பி ஹேவிங் அ டவுட் ஆப். அந்த டவுட் ஆப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட். லைக் இப்போது ஆல்ரெடி வந்து இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நிறையா பேர் ஆல் இண்டியா ரேங்க்ஸ் வந்து கொடுத்ததுனால we really have a very great teaching mechanism here. ஸோ வந்து 100% guaranteed improvement வந்து உங்கள் மார்க்கில் நீங்கள் பார்க்கலாம், or else they'll give back your fees. ஓகே, ஹாய் மோனிஷ். எஸ், இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா? ஓகே, இன்னைக்கு யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க? ஜஸ்ட் put your name in the chat section. சாட்டில் உங்களோட நேம் போடுங்க பார்க்கலாம். சூப்பர். ஸோ இந்தியாவுடைய டாப் டீச்சர்ஸ், ஆல்ரெடி ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ண டீச்சர்ஸ்லாம் தான் உங்களுக்கு இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸில் வந்து டீச் பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெடிகேட்டட் அகாடமிக் மென்டர் ஆர் பர்சனல் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகிறாங்க. சரியா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் விச் கோர்ஸ் யூ ஜாயின். அகாடமிக் மென்டர் இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் டீச்சர் வந்து இருப்பாங்க. அண்ட் யூ வில் பி கெட்டிங் அ 3-way டவுட் சால்விங், as I told, இன் கிளாஸ் டவுட் சால்விங், போஸ்ட் கிளாஸ் டவுட் சால்விங், அண்ட் தென் வீட்டுக்கு போயிட்டு டவுட் சால்விங் உங்களுக்கு செய்யப்படும். அண்ட் கேரண்டீடு ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் or else will give back your fees. ஓகே, ஸோ the seats are getting filled up so fast-ஆ. ஸோ வந்து book a visit to the nearest learning center அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் வந்து இருக்கும். சரியா? அந்த லிங்க்கை வந்து என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா ஃபில் பண்ணிவிடுங்க. the team will contact you. ஓகே, ஸோ
மோனிஷ் ஹாய், சாதனா ஹாய், அருள் ஹாய், அடுத்து லாவண்யா அண்ட் லேர்னிங் இங்கிலீஷ் வித் கருணாகரன். எஸ் கருணாகரன் ஹாய். ஓகே சூப்பர் சூப்பர். ஹாய் லாவண்யா. ஓகே உங்களுக்குள்ள ஹாய் சொல்கிறீங்களா? சூப்பர் சூப்பர். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா yes, so we have two batches. One is selection guarantee batch and then rank improvement batch. நார்மலான ஒரு ஆஃப்லைன் பேட்சை தாண்டி. ஓகே ஸோ இப்போது இந்த செலெக்ஷன் கேரண்டி பேட்ச் வந்து யாருக்கு அப்படின்னா JEE அண்ட் நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து இருக்குது. ஓகே ஸோ நீட் அண்ட் JEE 2026 we will make sure you get into a good college. Okay. Preparing both NEET and JEE when I get time. Very good Monish, very good, very good. Always solve problem. இப்போ வந்து நீங்கள் நீட்டுக்கோ JEEக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து it will really impact in your board exams preparation also. ஏன்னா நீட் அண்ட் JEE லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் போர்டு எக்ஸாம்ஸில் நீங்கள் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து இருக்க போகுது. ஓகே ஸோ இப்போது if you are dropping a year to prepare for NEET or JEE அப்படின்னா இந்த செலெக்ஷன் கேரண்டி பேட்ச் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரேங்க் கேரண்டி பேட்ச், ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பெஷலி ஃபார் த நீட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸோ இந்த நீட் ட்ராப் பண்ணி படிக்கிறவங்களுக்காக மட்டும்தான் வந்து இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஸோ ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மோட்டிவேஷனாக இருக்கட்டும், பர்சனல் டீச்சராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டியில் கிடைக்க போகுது. ஸோ இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் பேஜில் யூ கேன் சி ஃபார் அ மினிட் என்னது அப்படின்னா ஒரு நார்மல் பேட்ச். ஓகே ஸோ ஒரு நார்மல் பேட்சுக்கும் ஒரு ரெகுலர் ஆஃப்லைன் பேட்சுக்கும் ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டி பேட்சுக்கும் செலெக்ஷன் கேரண்டி பேட்சுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத வந்து இந்த பர்டிகுலர் பேஜில் கிளியராக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே சூப்பர். ஸோ இந்த ஆஃப்லைன் நீட் ரிப்பீட்டர் ப்ரோக்ராமில் 90% வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து IVSAT இன்ஸ்டன்ட் வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து புக்கை விசிட் டு த நியரஸ்ட் லேர்னிங் சென்டர் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா the team will contact you. ஓகே ஸோ shall we begin da? சூப்பர் மேம். where are you giving the chemistry study target? ஓகே ஸோ ஐ வில் ஷோ யூ த வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்ரிடே ஸ்டடி டார்கெட் நான் அதில் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ as I said அந்த ஸ்டடி டார்கெட்டில் இருக்கிற கொஷின்ஸை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா எத்தனை மார்க் வாங்கலாம்? 100 வாங்கிடலாம். ஓகே யூ கேன் ஸ்கோர் சென்டம். பட் ரெகுலராக அந்த ஸ்டடி டார்கெட்டை வந்து அடுத்த ஒரு 100 டேஸ்க்கு நீங்கள் வந்து பக்காவாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் மை லைவ் செஷன். Yeah, I'll share the link with you da. I'll share the link with you. Okay clear? ஓகே சூப்பர் ஷியாம் சுந்தர், வெரி குட். ஓகே ஸோ நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்மளோட இந்த கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் 11th and 12th ஸ்டூடெண்ட் அப்படின்னா தீமினல் பேட்சில் கிளாஸஸ் போயிட்டுருக்குடா. டெய்லி 2 hours ஆஃப் லைவ் கிளாஸ் அண்ட் எவ்ரிடே நீங்கள் அந்த ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துக்கலாம். லைவ் கிளாஸ்லையும் டவுட் சால்விங் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸ்லையும் டவுட் சால்விங் இருக்கும். அண்ட் அந்த வீடியோவுடைய லைவ் கிளாஸுடைய PDF வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நீட் JEEக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்க போகுது. எவ்ரி சண்டே டெஸ்ட் இருக்க போகுது. அண்ட் த்ரூ அவுட் த இயர் த ஹோல் டீம் இஸ் கோயிங் டு பி வித் யூ அண்ட் கைட் யூ டில் யூ ஸ்கோர் சென்டம் இன் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட். ஓகே ஸோ வருஷத்துக்கே வந்து பார்த்தோன்னா வெறும் ஒரு 3999 தான். ஹோல் இயர்க்கே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்தே நாங்கள் தான் டீச் பண்ண போகிறோம். ஸோ மோனிஷ் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாரு தீமினல். மற்றவங்களாம் ஜாயின் பண்ணலன்னா தயவுசே சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோ. நான் வந்து குவார்ட்டர்லி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காத. Okay, very good. So yes, let's begin. Ionic equilibrium udiya one shot. So let me tell you what do you mean by equilibrium. Equilibrium அப்படினா வந்து என்னது? Equal, right? சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். Equilibrium வந்து தான் இருக்கிறதுலே the most stable state அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? So coming to the chemical equilibrium அப்படினா வந்து என்ன அர்த்தம்? ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குதுடா, சரியா? There is a reaction happening. ஸோ அது வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும்?
ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் ஈக்குலிபிரியம் இருக்குமா இல்லைனா இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் ஈக்குலிபிரியம் இருக்குமா? ஒன்லி இன் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நம்ம இந்த ஈக்குலிபிரியம் வந்து பார்க்க முடியும் இல்லையா? ஸோ யூ கேன் நோ தட் இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் எப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வில் பி ஈக்குவல் டு த பேக்வேர்ட் ரியாக்ஷனும், எப்போ வந்து நமக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து நம்மளுடைய பேக்வேர்ட் ரியாக்ஷனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வில் பி ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன். கிளியர்? 12th கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ், tomorrow morning sharp at 10 o'clock we have a mini mega marathon. Okay, மினி சொல்கிறதா மெகா சொல்கிறதான்னு தெரியல, ஒரு 6 மணி நேரம் மேரத்தான் வந்து இருக்குது. வேர் we are going to study all the book back question and book inside important question which will be covering your 95% of your first midterm exam. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு 6 hours ஒரு சாப்டருக்கு 1 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போகிறோம். We can complete each and every question and you will really get a good confidence once you attend the live session. So tomorrow do come, we have a exciting day tomorrow. Okay, done. So yeah, இன்னைக்கு சாயந்தரம் வந்து கண்டிப்பாக கிளாஸ் வாங்க. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு சில PDF ரிலீஸ் செஷன் வந்து நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு தேவையான ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஷின் பேப்பர் அண்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு தேவையான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அண்ட் ஸ்டடி பிளான் அண்ட் கம்பல்சரி என்ன கேட்பாங்க, க்ரியேட்டிவ் என்ன கேட்பாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு சாயந்தரம் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ டூ கம் டு த கிளாஸ் டுடே ஈவினிங் அட் 8:15. 8:15க்கு இன்னைக்கு சாயந்தரம் லைவ் இருக்குது. சரியா? டன். ஸோ கம்மிங் டு அயானிக் ஈக்குலிபிரியம். ஸோ அயானிக் ஈக்குலிபிரியமில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம காலையில் பார்த்த என்ன மேம் அந்த சட்டம் அமல்படுத்தப்படுமா? எந்த சட்டம்பா? விச் சட்டம் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? ஓகே, டன். ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் எக்ஸாம் இந்த லைவ் செஷன்? கிளாஸ் எண்டில் தான் இந்த PDF. ஆமாம், அந்த சட்டம் வந்து அமல்படுத்தப்படும் நாளை. மேம் 10th கிளாஸ் இல்லையா மேம்? 29th ஷெடியூல் ஆகி இருக்கு. ஆமாடா, நாளைக்கு வந்து நான் வந்து சயின்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வந்து நடத்த போகிறேன். ஓகே, ஸோ டுமாரோ வந்து ஐ எம் கோயிங் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஃபார் யூ 10th. ஓகே, டன். சூப்பர். நீட். ஓகே, சூப்பர். ஸோ நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடியோ வந்து ஆன் ப்ராசஸில் வந்து வந்துட்டுருக்கு. பிகாஸ் என்னது அப்படின்னா 3 days ago I saw a நியூஸ். ஓகே, ஸோ அந்த நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா தட் கேர்ள், ஓகே, ஹர் நேம் இஸ் சாதனா. பேர்லேயே வந்து தெரியுது இல்லையா, ஒரு சாதனை. இங்கே கூட வந்து அந்த சாதனா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, பேர் பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வரல. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஷீ ஸ்கோர்ட் அ வெரி கிரேட் மார்க்ஸ் இன் ஹர் 10th standard அண்ட் ஆல்சோ இன் 12th standard, லைக் 92-93% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீட் எக்ஸாமுக்காக வந்து பலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்து இருந்திருக்காங்க. அண்ட் தென் வாட் ஹேப்பன்ட் இஸ் ஷீ கேவ் ஹர் நீட் எக்ஸாம். நீட் கிளியர்லாம் பண்ணிட்டாங்க, பட் த ஸ்கோர் வாஸ் வெரி லெஸ். ஓகே, ஸோ அவங்களோட அப்பா ஆஸ் வெல் அஸ் ஹீ இஸ் அ டீச்சர் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அ பிரின்சிபல் ஆஃப் அ ஸ்கூல். என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நீட்டில் ரொம்ப மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் திட்டிருக்காரு. ஓகே, திட்டினதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து பதிலுக்கு வந்து கேட்டிருக்கா, இந்த மாதிரி நீங்கள் என்ன ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்களா, ஏன் இப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, இந்த வாட்டி நீட் எக்ஸாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப டிஃபிகல்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கா. உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து செம காண்டாயிடுச்சு. ஸோ வாட் ஹீ டிட் இஸ் சொல்லலாமா? ஸோ வாட் ஹீ டிட் இஸ் செம கோவம் வந்துருச்சு. அவர் வந்து புரிஞ்சுக்கல. தோ ஹீ இஸ் எ டீச்சர், தோ ஹீ இஸ் எ பிரின்சிபல், அவர் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. அந்த ஐ திங்க் ஏதோ இந்த மிக்ஸி அம்மி கல் ஏதோன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அங்கே அதுலேருந்து ஒரு கட்டையை எடுத்து அந்த பொண்ணை போட்டு பலமாக வந்து நைட் ஃபுல்லாக அடிச்சிருக்காரு. அவங்க அம்மா தம்பி அவங்க அண்ணா எல்லாருமே தடுத்துருக்காங்க. பட் அவர் வந்து கேட்கவே இல்லை. நீட்டில் மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக போட்டு அடிச்சிருக்காரு. அண்ட் மார்னிங்கில் வந்து அவர் ஸ்கூல் இல்லையா, ஸ்கூல் டீச்சர். ஸோ வந்து அடுத்த நாள் வந்து யோகா டே. ஸோ அதனால் யோகா டேக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு தலைவர் வந்து கிளம்பி ஸ்கூல் போயாச்சு. பட் டுமாரோ த வெரி நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஷீ பாஸ்ட் அவே. ஓகே, ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக வந்து இருந்துச்சு. வாட் யூ திங்க் ஆஃப் இட்? சி நீட்டோ ஜேஇஓ அது வந்து இல்லை, இட் இஸ் நாட் த, அது வந்து அதுதான் லைஃபு. நீட்டு படித்தா மட்டும்தான் வந்து வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ். ஓகே,
எல்லாருமே டாக்டர் ஆகணும், எல்லாருமே வந்து டாக்டர் ஆனால் மட்டும்தான் வந்து சக்ஸஸ் இருக்குது, அந்த ப்ரொஃபஷனில் மட்டும்தான் சக்ஸஸ் இருக்குது அப்படின்னா கிடையவே கிடையாது. நீ வந்து இப்போ வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட்டு பர்சன் அப்படின்னு எடுத்துப்பாங்க. இப்போ சக்ஸஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மணி. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். படிக்கிறது வந்து நம்ம ஒன்றும் பணத்துக்காக படிக்கிறது இல்லை இல்லையா? ஸோ சரி ஓகே, நம்ம அப்படியே வந்து வச்சுப்போமே, பணக்காரன் ஆகணும் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய அந்த ரிச்சஸ்டான பீப்புள், டாப் 10 பீப்புள் எடுத்து பாருங்க, தே ஆர் நாட் டாக்டர்ஸ். ஓகே சரி ஓகே, சக்ஸஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மணி அப்படின்னு சொல்லி ஓகே, மணி அப்படின்னு பார்த்தா டாப் 10 சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் டாக்டர்ஸ். டாப் 10 சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி, ரொம்ப பணக்காரனான பர்சன் பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் டாக்டர்ஸ். ஓகே, டாப் 10 த ஹாப்பியஸ்ட் வெல் செட்டில்டு பர்சன் ஆஃப் இந்தியா நம்ம வந்து எடுத்துப்போம், வெல் செட்டில்டு பர்சன் ஆஃப் இந்தியா ஆர் வேர்ல்டு வந்து நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா அவங்களும் வந்து டாக்டர்ஸ் வந்து கிடையாது. ஓகே, தென் ஒய் வி ஷுட் சூஸ் திஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தா இட் ஷுட் ரியலி அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும், அவங்களுக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணுமே தவிர அப்பா அம்மா வந்து அவங்களுடைய ஒரு ஆசையோ கனவோ இல்லை வந்து 4 பேர்கிட்ட கெத்து, டாக்டர் படித்தா கெத்து அப்படிங்கிற கெத்துக்காகவோ குழந்தைகளிடம் அந்த கனவை வந்து திணிப்பது, அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 தப்பு. ஓகே, ஸோ அவங்க காலம் மாதிரி கிடையாது, நம்ம அப்பா அம்மா காலம் மாதிரி இப்போ இருக்கிற நம்ம காலம் வந்து கிடையாது. ஸோ எல்லாருக்குமே எஜுகேஷனுக்கான ஒரு ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து எவ்ரி எக்ஸாம்ஸ் வந்து செம டஃப்பாக வந்து இருக்குது. 2 வாட்டி 3 வாட்டி ஏண்டா 4வது வாட்டி 5வது வாட்டி ரிப்பீட் பண்ணுறவனே இந்த வாட்டி வந்து இல்லை, அவனோட 4 வாட்டிலேயே அவன் இருக்கிறதுலே லோவஸ்ட் மார்க் வந்து இந்த வருஷம் தான் வந்து வாங்கியிருக்காங்க நீட் எக்ஸாமுக்கு. சரியா? ஸோ வென் ஸ்டூடெண்ட்ஸ் டெல் சம்திங், பேரண்ட்ஸும் வந்து கொஞ்சம் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அவங்க ஆசையை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே திணிக்கிறதோ இல்லை 4 பேர்கிட்ட ஒரு குடும்ப கௌரவம், ஒரு சொசைட்டி, முக்கியமாக இது வந்து எங்கே தப்பாக நடக்குது அப்படின்னா சொசைட்டியில் என் பொண்ணு வந்து டாக்டர் படிச்சிட்டா அப்படின்னா வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு பெருமை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டாக்டர் படிக்கிறீங்க இல்லை ஐஐடியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா டு நாட் டூ தட். ஓகே, இன்னைக்கு த கேர்ள் பாஸ்ட் அவே, அவங்க அப்பா வந்து ஜெயிலுக்கு போகிறாரு. ஸோ டெல் மீ, சொசைட்டிலேருந்து இப்போ யார் வந்து நிற்க போகிறாங்க அவங்க ஃபேமிலிக்காக? ஹூ இஸ் கோயிங் டு கம் அண்ட் ஸ்டாண்ட்? நோபடி, ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் ஆரம்பிச்சு ஜேஇ நடத்தாமல் என்ன மேம் நீங்கள் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐ ஃபைண்ட் இட், ஐ ஃபீல் இட், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பற்றி நான் வந்து பேசி நீட் எக்ஸாமுக்கு வந்து அடுத்த வருஷம் நம்ம வந்து ட்ரா பண்ணலாமா வேண்டாமா? ஓகே, ஸோ யார் யாரெல்லாம் ட்ரா பண்ணலாம், யார் யாரெல்லாம் ட்ரா பண்ண வேண்டாம், யார் யாரெல்லாம் பார்ஷியல் ரிப்பீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஒர்க் ஆன் இட், கிவ் மீ அ கப்புள் ஆஃப் டேஸ் டைம். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, லைஃப் இஸ் மென்ட் டு பி, லைஃப் வந்து எதுக்கு? வாழறதுக்காக தான், ஹாப்பியாக இருக்கிறதுக்காகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்காகவும் தான் வந்து லைஃபு. சரியா? ஸோ நீ டாக்டர்னா நீ எப்படியே நீட் கிளியர் பண்ணி எம்பிபிஎஸ் மட்டும் போயிட்டா நீ டாக்டர் ஆகிட மாட்டேன். நீ 5 வருஷமும் இந்த நீட் எக்ஸாம் கடைசி 1 மாதம் எப்படி படிச்ச, அதை விட பைத்தியம் மாதிரி நீ வந்து அடுத்த ஒரு 5 வருஷம் வந்து படிக்கணும். 24 மணி நேரம் மட்டும் ஒரு நாளைக்கு படித்தா போதும். நான் விளையாடலை, உண்மையாக தான் சொல்கிறேன். தூங்குற டயத்தை தாண்டி மற்ற எல்லா நேரமும் நீ வந்து படிக்கணும். அதுக்கப்புறமா எம்டி நீட் இருக்குது, இதில் 100 சீட்டுனா அங்கே 3 சீட்டு தான் எம்டிக்கெலாம், இதை விட ஹை காம்படிஷன், புரிஞ்சுக்கோ. ஸோ எம்டிக்கு வந்து திருப்பி நீ 1 வருஷம் 2 வருஷம் நீட்டுக்கு நீ ட்ரா பண்ணி படிக்கணும், திருப்பி எம்டி ஜாயின் பண்ணணும். எம்டி முடிச்சிட்டா நீ டாக்டரா? கிடையாது. லிசன், ஜஸ்ட் எம்டி, புரியுதா? சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நீ அதுக்கு மேலே ஒரு 2 வருஷம் வந்து பண்ணணும். இத்தனை வருஷமும் நீ உன்னோட ஹாப்பினஸ், உன்னுடைய ரெஸ்ட்டு, உன்னுடைய சந்தோஷங்கள், இது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஓடு 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 ஓடுன்னு ஓடுறது யாருக்காக? யாருக்காக? அதை நீ வந்து யோசி, புரியுதா? நான் யாரையும் டாக்டர் படிக்காதீங்க அப்படின்னு நான் வந்து சொல்லலை. பட் அது வந்து உனக்கு ஒரு சந்தோஷம் தருது, உனக்கு ஒரு நிம்மதி தருது அப்படின்னா அதை நீ பண்ணலாம். ஓகே, 4 பேர்கிட்ட அதனால் வந்து ஒரு கெத்து, அதனால் வந்து சொசைட்டியில் உனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மண்ணும் கிடைக்காது. அதுதான் வந்து உண்மை. வென் சம்திங் கோஸ் ராங், உனக்கு வந்து ஒரு டவுன் பீரியட்னு ஒன்று வரப்போ அப்போ வந்து யாருமே, எந்த சொசைட்டியோ யாருமே உனக்கிட்ட வந்து நிற்க மாட்டாங்க, புரியுதா? ஸோ அடுத்தவங்க கிட்ட கெத்து காட்டுறதுக்காக தயவு செய்து வந்து இந்த ஃபீல்டெல்லாம் வந்து சூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங். ஓகே, ஸோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மட்டும் வந்து பண்ணு. வருவோமா அயானிக் ஈக்குலிபிரியம்க்கு? எஸ். ஸோ கம்மிங் டு த அயானிக் ஈக்குலிபிரியம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் ஸ்டார்ட் வித் குட்டி பேசிக்ஸில், இதிலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும், விச் இஸ் வாட் யூ மீன் பை ஆசிட்ஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கோங்க. என்னப்பா
மேம் 11th கெமிக்கல் ஈக்குலிபிரியம் ஒழுங்கா படிக்கல மேம் 12th அயானிக் ஈக்குலிபிரியம் ஈஸியாக இருக்குமா? ஷியாம் சுந்தர் தயவு செய்து காலையில் 2 மணி நேரம் வீடியோடா, தயவு செய்து அது ஒரு 2x ஸ்பீடில் போட்டு 1 மணி நேரத்தில் டக்குன்னு பார்த்துட்டு வா. 1 மணி நேரத்தில் 11th போர்ஷனை நான் குயிக்காக ரிவைஸ் பண்ணியிருக்கேன். இதோ இன்னைக்கு காலையில் தான்டா லைவ் வந்த JEEக்கு, மறக்காமல் அதை போயிட்டு பார்த்துரு. ஓகே, ஸோ எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வாட் ஆர் ஆசிட் அண்ட் பேசஸ். ஓகே, வாட் ஆர் ஆசிட் அண்ட் பேசஸ், சரியா? ஸோ இந்த வார்த்தை ஆசிட் என்னும் வேர்ட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் அ லாட்டின் வேர்ட் அசிடஸ். அசிடஸ் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து தான் இதை வந்து எடுத்தாங்க. மீனிங் சொவர். ஓகே, சொவர்னா என்ன? துவர்ப்பு தன்மை உடையது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிட் வந்து என்னப்பா பண்ணும்? ஆசிடுடைய டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்? ரொம்பவே நமக்கு வந்து சொவராக வந்து இருக்கும். ஓகே, ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிட்மஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லிட்மஸ் பேப்பரில் ஆசிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆசிட் வந்து என்ன பண்ணும்? என்ன கலரை எப்படி மாற்றும்? இட் வில் சேஞ்ச் த ப்ளூ டு ரெட். ஓகே, பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூ கலரை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ரெட் கலருக்கு வந்து அது மாற்றிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆசிடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, ஆசிடுனா என்ன, பேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஓகே ஒரு கொஷின் வந்து வருது. ஓகே, வாட் இஸ் ஆசிட், வாட் இஸ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஒரு 3 சயின்டிஸ்ட் வந்து வராங்க. யார் யார்? அர்ஹீனியஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து வராரு. சரியா? யார் யார் வராங்க அப்படின்னா தேர் கம்ஸ் 3 சயின்டிஸ்ட். ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஹீனியஸ், NIUS தான். என் ஸ்பெல்லிங்கை விட கஷ்டமாக இருக்குது. ஓகே, ARRHENIUS, அர்ஹீனியஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து வராரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லாரி அண்ட் பிரான்ஸ்டெட். ஓகே, லாரி அண்ட் பிரான்ஸ்டெட். ஓகே, ஸோ லாரி அண்ட் பிரான்ஸ்டெட் அப்படின்னு 2 பேர், அவங்க 2 பேரும் வந்து இதுதாங்க ஆசிட், இதுதாங்க பேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து யார் வராங்க அப்படின்னா கில்பர்ட் அண்ட் லீவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, லீவிஸ் அப்படின்னு வந்து இன்னொருத்தர் வந்து வராரு. ஓகே, ஸோ 3 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் 3 டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஃபார் ஆசிட் அண்ட் பேசஸ். ஆசிட்னா இதாங்க, ஆசிட்னா பேஸ்னா இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு தியரி வந்து கொடுக்குறாங்க. சரியா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு தியரிஸும் தான் நம்ம வந்து இப்போ குயிக்காக வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து எனக்கு சாட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் அர்ஹீனியஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ்? ஸோ இப்போ எனக்கு வந்து எல்லாருமே சொல்லணும். ஓகே, அர்ஹீனியஸை பொறுத்த வரைக்கும் ஆசிட் அப்படின்னா வந்து என்னது? வாட் இஸ் ஆசிட் அக்கார்டிங் டு அர்ஹீனியஸ்? ஓகே, ஸோ அர்ஹீனியஸ் பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜனை கொடுத்தா ஆசிட். ஓகே, ஹைட்ரஜனை கொடுத்தா when it gives H+ ion, H+ அயானை கொடுத்தா அது வந்து ஆசிட். ஓகே, இதுவே when it gives OH- ion, ஹைட்ராக்சைடு அயானை வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து பேஸ். ஓகே, ஸோ இப்போ அர்ஹீனியஸ் வந்து என்ன தெரியுமா வந்து சொல்கிறாரு? இப்போது எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு ஆசிடை வந்து கேன் யூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன்? எஸ், கேன் யூ லெட் மீ நோ சம் ஆஃப் த ஆசிட்ஸ் விச் யூ நோ? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் எடுத்துக்கலாமா? HCl. இப்போ HCl இருக்கு இல்லையா, HCl வந்து நமக்கு எப்படி அயனைஸ் ஆகும்? H+ and then Cl- நமக்கு வந்து அயனைஸ் ஆகும். கரெக்டா? ஓகே, H2SO4 அப்படிதான், 2H+ and SO4 2- நமக்கு வந்து அயனைஸ் ஆகும். ரைட்? ஓகே, இப்போ இதில் H+ கொடுக்குது இல்லையா, இட் இஸ் கிவிங் H+. So that's why HCl is a acid. ஓகே, அடுத்து நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து when I just put calcium hydroxide in a water, இது வந்து என்ன ஆகணும்? நமக்கு அயனைஸ் ஆகணும் இல்லையா, அயான்ஸா பிரியணும். எப்படி அயான்ஸா பிரிவாங்க? Ca2+ and then 2OH-. So you need to understand that OH- அயானை கொடுத்துச்சு அப்படிங்கிறதுனால கால்சியம் ஹைட்ராக்சைடை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? we are calling it as the base. அண்ட் ஹைட்ரஜன் அயான் கொடுக்கறதுனால HCl வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆசிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த அர்ஹீனியஸ் கான்செப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லிமிட்டேஷன் வந்து இருக்குது. ஒரு சில லிமிட்டேஷன்ஸ்
லிமிடேஷன்ஸ் அப்படின்னா வந்து என்னது? டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லையா? கேன் யூ ஃப்ளை அப்படின்னா வந்து நான் வந்து உங்களை ஏரோப்ளேனில் பறக்கிறது சொல்ல, நீ பறவை மாதிரி பறக்க முடியுமா? முடியாது இல்லையா? நான் பறவை மாதிரி பறக்க முடியுமா? முடியாது. அப்போ அது வந்து நம்ம ஹியூமன்ஸுடைய ஒரு லிமிடேஷன் இல்லையா? நம்மளால தண்ணிக்குள்ளேயே வாழ முடியுமா? முடியாது, ரைட்? அது வந்து நம்மளுடைய ஒரு லிமிடேஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி அர்ஹீனியஸ் கான்செப்ட்ஸுக்கு வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. அது வந்து என்னது அப்படின்னா, இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக இருக்கட்டும், இங்கே எடுத்துகிட்டு இருந்த இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்போ, அதாவது இட் கிவ்ஸ் H+ அயான் when you dissolve in water. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து அக்வஸ் சொல்யூஷனில் எடுத்துக்கிறப்போ, ரைட்? It gives H+ ion when you dissolve in water. Okay, gives H+ in water. அதே மாதிரி gives OH- in water. அப்போ நான் அக்வஸ் கண்டிஷன்ஸ்ல இது வந்து நம்ம ஆசிடா பேஸான்னு சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் வந்து என்னது அப்படின்னா, cannot explain acid and base in non-aqueous condition. ஓகே, வாட்டர் இல்லாத ஒரு கண்டிஷன்ல வந்து இதை வந்து ஆசிடா பேஸா அப்படிங்கறத வந்து அர்ஹீனியஸால வந்து சொல்ல முடியல. ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து கவனிங்க, அமோனியா இருக்கா, NH3. அமோனியா என்னடா? அமோனியா ஆசிடா பேஸா? அமோனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ், ஆனா அது கிட்ட வந்து என்ன இல்லை, ammonia do not have OH- ion. இப்போ ஹைட்ராக்சில் அயான் இல்லாத ஒரு சில காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அது ஆசிடா பேஸான்னு சொல்ல முடியல. ஓகே, இது எக்ஸாம்பிள் அமோனியா. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வித் நோ ஹைட்ராக்சில் குரூப், அவங்க வந்து ஆசிடா பேஸா அப்படின்னு வந்து சொல்ல முடியல. எக்ஸாம்பிள் நம்ம அமோனியா வந்து பேஸ், ஆனால் அமோனியா கிட்ட என்ன OH- அயான் வந்து இல்லை. ஆனால் அமோனியா கிட்ட வந்து என்ன இல்லை, OH- அயான் வந்து இல்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்து அர்ஹீனியஸ் தியரி. இஸ் தட் கிளியர்? ஏண்டா கிளாஸில் யாரெல்லாம் இருக்கீங்க? கேன் யூ ஜஸ்ட் புட் அ ஹாய் இன் த சாட்? உங்கள் நேம் போட முடியுமா கிளாஸில் இருக்கிறவங்க? எஸ், மோனிஷ் மட்டும்தான். மற்றவங்களாம் வந்து ஸ்லீப்பர் செல்ஸாக வந்து நான் பேச மாட்டேன் மேம், அமைதியாக தான் மேம் இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாரி அண்ட் பிரான்ஸ்டட். வினோதினி, ஹாய் வினோ, வாட் இஸ் யுவர் நேம்? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோ. ஓகே, லாரி அண்ட் பிரான்ஸ்டட். One minute. ஒரே நிமிஷம். Yes. Okay. Yeah.
ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து Lowry and Bronsted. Okay, so Lowry and Bronsted. I am from Vedantu master. What is happening here? Hi, Jeffin Dev. What is happening here? I don't understand. Class is happening da. Okay. So வந்து பார்த்தீங்க அப்படின்னா Lowry Bronsted theory அப்படிங்கிறது வந்து என்னது? What is this Lowry Bronsted? அது வந்து நம்ம we call it as proton theory. Okay. அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as proton theory. Right. ஸோ இப்போ இந்த ப்ரோட்டான் தியரி அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க? ஸோ அக்கார்டிங் டு தெம் வாட் இஸ் அன் ஆசிட்? ஆசிட் அப்படின்னா வந்து சம்திங் விச் கிவ்ஸ் H+ அயான். அதே தான் விச் கிவ்ஸ் H+ அயான். H+ அயான் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆசிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இதே பேஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் தெரியுமா? இட் அக்செப்ட்ஸ் H+ அயான்ஸ். ஓகே, ஸோ பேஸ் அப்படின்னா வந்து என்ன பார்த்தோம்? அது வந்து நமக்கு வந்து when it accepts the H+ ion அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்? we can call it as base. right? okay, so acid அப்படின்னா அது வந்து H+ ions வந்து கொடுத்துரும். ஓகே, இதே வந்து பேஸ் அப்படின்னா அது வந்து H+ ion வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பேஸ் அப்படின்னா அது வந்து H+ ion வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாமா? when you just see HCl இருக்கு இல்லையா? ஸோ HCl வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாட்டர் கூட வந்து நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ HCl வந்து என்னதுடா? HCl இஸ் அ ஆசிட் இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜன் அயானை வந்து டொனேட் பண்ணும். இட் கிவ்ஸ் ஹைட்ரஜன் அயான். கரெக்டா? இட் கிவ்ஸ் த ஹைட்ரஜன் அயான். ஓகே, அப்போது ஹைட்ரஜன் அயானை கொடுத்ததுக்கு அப்புறமா HCl மீதி என்ன மட்டும்தான் வந்து இருக்கும்? மீதி என்ன மட்டும்தான் இருக்கும்? குளோரின் மட்டும்தான் இருக்கும். Cl- மட்டும்தான் இருக்கும். அப்புறமா அந்த H2O ஹைட்ரஜன் அயான் அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் H3O+. இட் பிகம்ஸ் H3O+. ரைட்? ஸோ யா, ஹைட்ரோனியம் அயானா வந்து அது மாறிடும். ரைட்? அப்போ இந்த இடத்துல வந்து HCl இஸ் அ ஆசிட் அண்ட் வாட்டர் இஸ் அ பேஸ். இப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த ரியாக்ஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எதில் அப்படின்னா வாட்டர் கூட அமோனியா வந்து ரியாக்ட் பண்ணுது NH3. இப்போ அமோனியா என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டர் கிட்டேருந்து ஒரு ஹைட்ரஜனை வாங்கிக்குது. ஓகே, அப்போ அமோனியா இஸ் அ ஆசிடா பேஸா? லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். விக்னேஷ், மிஸ் மோனிஷ். அப்போ அமோனியா வந்து ஆசிடா பேஸா? ஹைட்ரஜனை வாங்கிக்கிட்டு அது NH4+ வந்து மாறுது, ப்ளஸ் H3O+. ஓகேவா? கிளியரா? ரெடி? ஓகே. ஸோ இப்போ ஹைட்ரஜன் அயான் கொடுத்தா ஆசிட், வெரி குட், பேஸ். ஹைட்ரஜன் அயானை வாங்கிக்கிச்சு அப்படின்னா அது வந்து பேஸ். ஓகே, ஆனால் நீ வந்து கேட்கலாம், மேம் என்னம்மா வாட்டரை நீங்கள் வந்து ஆசிடாகவும் எடுத்துக்கிறீங்க பேஸாகவும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, வாட்டர் வந்து இட் இஸ் ஆம்ஃபோடெரிக் இன் நேச்சர். ஓகே, ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆம்ஃபோடெரிக் இன் நேச்சர். ஆம்ஃபோடெரிக் அப்படின்னா அது வந்து ஆசிடாகவும் இருக்கும் பேஸாகவும் வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஓகேடா, டன். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் பற்றி தான். ஓகே, ஸோ கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். ஓகே, ஸோ கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னா என்ன? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ HCl இருக்கு இல்லையா? ஸோ HCl நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாட்டர் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து HCl வந்து ஆசிட் என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் அயானை கொடுக்கும். அப்போது அது வந்து ஒரு ஹைட்ரஜன் அயானை H2O கொடுத்துருச்சு அப்படின்னா மீதி எனக்கு என்ன மட்டும்தான் இருக்கும்? Cl- மட்டும்தான் இருக்கும். ஒரு ஆசிட் ஹைட்ரஜனை கொடுத்ததுக்கு அப்புறமா இட் பிகம்ஸ் மீதி என்ன இருக்கோ அதுதான் அதோட கான்ஜுகேட் பேஸ். ஓகே, புரிஞ்சுதா? டன். ஸோ இப்போ அடுத்து வந்து பாருங்க, அந்த H2O தான் அந்த ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகி இருக்கு. அப்போ அது வந்து H3O+ வந்து ஆயிடும். ரைட்? இப்போ ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிக்கிறத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as base இல்லையா? ஸோ இது வந்து பேஸ்.
ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா கான்ஜுகேட், அது வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா கான்ஜுகேட் ஆசிடா வந்து மாறிடும். ஓகே, ஸோ புரோட்டான் டோனார். ஓகே, ஸோ புரோட்டான் டோனார் தான் வந்து ஆசிட். ஓகே, ஹாய் மேம், திஸ் இஸ் வர்ஷினி ஃப்ரம் 10th டுடே social class மேம். My mom told to revise history map. All are revising me, but me wrote last in world map and got 20 out of 20. This is because of your class. Thank you, Varshini. Varshini, உங்க பேரை மட்டும் நீங்க அந்த உஷா கோபால் போல வர்ஷினின்னு மாத்திருங்க. So that I call you every time. உங்க பேர் மட்டும் எனக்கு அடிக்கடி மறந்துடுது. உங்க பேர்னே இல்லை, எனக்கு ஜென்ரலா பேர் மறந்துடும். But yeah, thank you for telling. Okay. It is not just because of my class. நீங்க அந்த கிளாஸை கரெக்டா கவனிச்சு நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக செஞ்சதுனால தான். ஓகேவா? ஸோ குட், கிரேட், இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். பப்ளிக்லையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? சூப்பர். ஸோ கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். ஸோ வந்து HCl வந்து ஆசிட், அது வந்து ஹைட்ரஜனை கொடுத்துருச்சுன்னா மீதி வந்து குளோரின் தான் வந்து இருக்கும். மீதி வந்து குளோரின் மட்டும்தான் வந்து இருக்கும். அப்போ அது வந்து என்னது அப்படின்னா அது வந்து பேஸ். ரைட்? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to learn the limitations of Bronsted and Lowry. ஸோ இந்த Bronsted and Lowryலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு. ஒரு சில லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, லிமிடேஷன்ஸ் அப்படின்னா வந்து என்னது? இட் இஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா BF3 போரான் ட்ரைஃப்ளூரைடு வந்து இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா AlCl3 வந்து இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஹைட்ரஜனை வந்து கொடுக்கவும் மாட்டாங்க, ஹைட்ரஜனை வந்து வாங்கிக்கவும் மாட்டாங்க. ரைட்? ஸோ இவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா they do not donate protons. ஓகே, ஓகே, இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆசிட்ஸ் தான். ஆனா அவங்க கிட்ட வந்து என்ன இல்லை? ஹைட்ரஜன் இல்லை, ஹைட்ரஜனை வாங்கிக்கவும் மாட்டாங்க. ஓகே, டவுட், வெயிட். ஓகே, யூ ஆஸ்க் வாட் இஸ் யுவர் டவுட். ஓகேவா கோபிநாத்? You ask what is your doubt, I will clarify. Clear? So appo that is one limitation. Okay, that is one limitation. Clear? Super. So அடுத்து நம்ம third concept வந்து பார்க்க போறோம், which is Lewis theory. Voice not clear. Let me check. 1 minute. யாருக்கெல்லாம் வாய்ஸ் கிளியரா இருக்கு? ஓகே, எனக்கு ஆக்சுவலி இங்க கிளியரா தான்டா இருக்கு, மோனிஷ்க்கும் கிளியரா தான் இருக்கு. அண்ட் யா, எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஓகே, எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன். சரியா? Okay, super. So let's continue. For me the voice is clear only. For me the voice is clear. Okay, done. So இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ஒரு கான்செப்ட் வந்து என்னது அப்படின்னா it is Lewis acid and base. Lewis concept. Okay, so அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா Lewis concept of acid and then base. Lewis concept of acid and base. ரெடி? ஓகே, ஸோ இப்போ இந்த லீவிஸ் கான்செப்ட் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா 1923ல கில்பர்ட் அண்ட் லீவிஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கான்செப்ட் வந்து கொடுத்தாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ எலக்ட்ரான் தியரி. ஓகே, ஸோ எப்படி புரோட்டானை கொடுத்தா வந்து ஆசிடு, புரோட்டானை அக்செப்ட் பண்ணா வந்து பேஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்களோ அந்த மாதிரி இதுல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான், வாட் இஸ் ஆசிட்? ஆசிட் அப்படின்னா வந்து என்னது? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா electron acceptor is acid. Yes, I am repeating again. Listen. எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதை ஆசிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணிச்சு, எலக்ட்ரான் டோனாரா வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எவாஞ்சலின், ஹாய், வெல்கம்பா, வெல்கம், வாங்க. ஓகே, இதே அந்த எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கரெக்டா? ஓகே, லீவிஸ் கான்செப்ட் தான், ஒண்ணுமே இல்லை. லீவிஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ்
when a compound, it accepts electron, then it is an acid. When it donates electron, then it is a base. Say for example, நம்ம BF3 வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ BF3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அமோனியாவில் நைட்ரஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது போரானுக்கு டொனேட் பண்ணி பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இது எலக்ட்ரான்ஸ் கொடுக்கறதுனால டஃப்பா இருக்கா? அப்போ காலையில நான் வந்து ஒரு கிளாஸ் நடத்தினேன், சரியா? டுடே மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் வந்து சொல்லி கொடுத்தேன். அந்த லைவ் பார்த்துட்டு நீங்க இதுக்கு வாங்க, உங்களுக்கு டஃப்பா இருக்காது, சரியா? ஓகே, டன். ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த அமோனியா வந்து இட் இஸ் கிவிங் எலக்ட்ரான், ரைட்? ஸோ இது வந்து எலக்ட்ரான் கொடுக்கறதுனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? மேம் எங்கள் ஸ்கூலில் கெமிஸ்ட்ரியில் ஃபுல் மார்க் வாங்கணும்னு சொல்கிறாரு எங்கள் சார், பட் ஹீ கான் டீச் எனி திங். ஐ எம் கவர்மெண்ட் ஸ்கூல், நீட்டுக்கும் படிக்கணும், கொஷின் பேப்பர் டஃபாக வேறு இருக்குது, ஹெல்ப்ஃபுல் மார்க். விக்னேஷ், விச் ஸ்கூல் ஆர் யூ? விச் ஸ்கூல் ஆர் யூ இல்லை, நீங்கள் என்ன கிளாஸ், விச் கிளாஸ் ஆர் யூ? 12th இல்லைனா வந்து 11th? ரிப்பீட் அகைன் மேம், ஒன் டைம் ப்ளீஸ். சாரி கோபிநாத், டியூரிங் த எண்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான் வந்து ரீகால் பண்ணுவேன். அப்போ வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் ஸ்லோவாக ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை கொஞ்சம் முன்னாடி போட்டு நீங்கள் அதுலேருந்து வந்து பார்க்கலாம். ஓகேவா? டன். கிளாஸ் 12. ஓகே, ஸோ விக்னேஷ், ஐ வில் டூ அ ஹெல்ப் ஃபார் யூ. என்னது அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் என்னெல்லாம் தேவையோ அந்த எல்லா வீடியோஸுமே இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதெல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கோர் ஃபுல் மார்க் இன் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ உங்களுக்கு சாப்டர் வைஸ் லைன் பை லைன் ஒன்று கான்செப்ட் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா when you want புக் பேக் கொஷின் லைவ் வேணும்னாலும் சரி, ப்ராப்ளம்ஸ் வேணும்னாலும் சரி, நேமிங் ரியாக்ஷன், ஏபிசிடி கன்வர்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. டெய்லி ஸ்டடி பிளான் பிடிஎஃப்பும் இதில் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் இதில் போயிட்டு பார்க்கலாம், சரியா? நான் வந்து உங்களுக்கு யூடியூப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆல்சோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அந்த மெட்டீரியலும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ டோன்ட் வெரி அட் ஆல். நீங்கள் தீமினல் பெய்டு பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா குட், ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளமே கிடையாது. யூடியூப்பில் படிச்சுமே நீங்கள் வந்து யூ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ். ஓகே, நீங்கள் வந்து குட் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ லெட் மீ ஷேர். இப்போ கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்களுக்கும் வந்து ஐ வில் ஷேர் யுவர் மெட்டீரியல். எனி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா இஃப் ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு மினி மெட்டீரியல், ஆக்சுவலி அந்த மினி மெட்டீரியல் இல்லை, அந்த மெட்டீரியல் படித்தாலே போதும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் விக்னேஷ், மனிஷ், மோனிஷ் எல்லாருக்குமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லீவிஸ் ஆசிட் அண்ட் தென் பேஸ் வந்து சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் லீவிஸ் ஆசிட் அண்ட் தென் பேஸ்? லீவிஸ் ஆசிடுக்கும் பேஸுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன மாதிரி கொஷின் வரும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அது வந்து நமக்கு லீவிஸ் ஆசிடா பேஸா அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்து வரும். ஓகே, ஸோ கம்மிங் டு லீவிஸ் ஆசிட் அப்படின்னா வந்து என்னது, அண்ட் தென் லீவிஸ் பேஸ் அப்படின்னா வந்து என்னது? So first point, electron deficient molecules. Okay, so acid the Lewis acid, according to Lewis acid பாத்தீங்க அப்படின்னா have you ate lunch? I have to eat after I can concentrate. Okay, you can go complete your lunch and then come. சரியா? இப்போ மற்றவங்களாம் வந்து கவனிங்க. Lewis acid வந்து பாத்தீங்க அப்படின்னா they will be electron deficient. Okay, ஏன்னா அவங்க வந்து எலக்ட்ரான் அக்செப்ட் தானே பண்ணிக்க போறாங்க, so they are electron deficient. ஓகே, லீவிஸ் பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் ரிச்சா வந்து இருக்க போகுது. லீவிஸ் பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் ரிச். மேம் சிபிஎஸ்சிக்கு தருவீங்களா நோட்ஸ்? அப்புறம் மெட்டீரியல்ல 11th சிபிஎஸ்சி வந்து நீங்க பாத்தீங்கன்னா வேதாந்து மாஸ்டர் தமிழ் சேனல் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, டன். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போறோம்டா, ரொம்ப எக்ஸாம்பிள் தான் இம்பார்ட்டன்ட். போரான் ட்ரைஃப்ளூரைடு, நல்லா கவனிங்க. எக்ஸாம்பிள்ஸ்: போரான்
ட்ரைஃப்ளூரைடு வந்து லீவிஸ் ஆசிட். AlCl3 அலுமினியம் ட்ரைக்ளோரைடு. ஓகே, அப்புறமா BeF2 இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா they are all Lewis acids. ஓகே, so coming to Lewis basesல வந்து நமக்கு அமோனியா ஒரு Lewis base, வாட்டர் Lewis base. ஓகே, அடுத்து அமின்ஸ் NH2 group அமின்ஸ் வந்து ஒரு Lewis base. ஓகே, ROH அதாவது ஆல்கஹால் ஒரு Lewis base, ROR ஈத்தர் ஒரு Lewis base. ஓகேவா, சூப்பர். ஸோ இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா they are all Lewis bases. They are all Lewis bases. இப்போ செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மெட்டல் அயான்ஸ், ஆல் மெட்டல் அயான்ஸ், எல்லா மெட்டல் அயான்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா they are all Lewis acids. ஓகே, எவாஞ்சலின் வந்து தமிழ் மீடியம். ஸோ எவாஞ்சலின் நீங்க 12th முடிச்சிட்டீங்களா? ஓகே, டன். ஸோ இப்போ எல்லா மெட்டல் அயான்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா they are all Lewis acids. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் அயன் 2+ இருக்கு, ஆர் எல்ஸ் அயன் 3+ வந்து இருக்கு, குரோமியம் 2+ இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோமியம் 3+ இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா they are all Lewis acids. இதே பாசிட்டிவ் அயான் இல்லாம நெகட்டிவ் அயான், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து என்னது நெகட்டிவ் அயான் இல்லையா? ஸோ ஆல் ஆனயான்ஸ், ஆல் ஆனயான்ஸ் எல்லா ஆனயான்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா they come under Lewis bases. ஓகே, they come under Lewis bases. ஓகே, ஸோ ஆனயான்ஸ்ல யாரெல்லாம் வந்து வருவாங்க அப்படின்னா ஃப்ளூரின், ஆனயான்ஸ்ல யார் யார் வருவாங்க? F-, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சயனைட்ஸ் Cn-. ஓகே, அடுத்து வந்து SCN-. ஓகே, SO4 2-. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னது அப்படின்னா they are all Lewis bases. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா molecules which has polar double bond. ஓகே, molecules which has polar double bond வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம Lewis acids அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் வந்து இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து Lewis bases அப்படின்னு வந்து சொல்லுவோம். போலார் டபுள் பாண்ட் அப்படின்னா வந்து என்னது? நல்லா கவனிங்க, கார்பன் டை ஆக்சைடுல கார்பன் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ், இதே ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ CO2 வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ போலார் டபுள் பாண்ட். SO2 வந்து பாத்தீங்க அப்படின்னா போலார் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். SO3 அதே மாதிரி போலார் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். ரைட், அடுத்து வந்து நீங்க இங்க இந்த சைட்ல அப்படியே பாருங்க, ஆல்கீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? நம்மளுடைய CH2 டபுள் பாண்ட் CH2 ஆல்கீன்ஸ் வந்து Lewis base. ஆல்கைன்ஸ் CH triple bond CH ஆல்கைன்ஸ் வந்து again it is a Lewis base. கிளியரா? ஓகே, ஸோ இப்போ இதோட முடியல, நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இது திருப்பி டூ பண்ணி நம்ம Lewis acid and base பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, எஸ். ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் ஆட்டம் வந்து when it can central atom can expand its octet rule. ஓகே, empty d orbitals வந்து இருக்கு அப்படின்னா, ஓகே, ஸோ empty d orbitals வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as Lewis acid. ஓகே, empty d orbitals வந்து இருக்கு அப்படின்னா அப்ப அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதை வந்து we call it as Lewis acids. ஓகே, இருங்க இதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா compounds which has empty d orbitals. 12th finished-ஆ? ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு சோர்ஸ் வந்து எவாஞ்சலின் நீங்க வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க இல்லையா? நீங்க வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க, நான் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் சோர்ஸ் அனுப்பினேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது வந்து குட் எனஃப்டா, அது வந்து போதும் இல்லையா?
அப்படி இல்லைனா நீங்கள் மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அது எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த ஃபோல்டர் ஷேர் பண்ணுறேன். ஆர் எல்ஸ் ஐ வில் ஜஸ்ட் ஷேர் யூ த வெப்சைட் ஆல்சோ. உங்களுக்கு நான் அந்த வெப்சைட் கூட வந்து சொல்கிறேன், ஒரே நிமிஷம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, நீட் தமிழ் இதுதான் நினைக்கிறேன். ஆனால் நீட் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியமில் தான் வந்து நீங்கள் மோஸ்ட்லி கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் இல்லையா? ஐ ஜஸ்ட் ஷோ யூ. அந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தேடி டைம் தாங்க, அந்த வெப்சைட்டும் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். ஓகே, டன். இது எதுவுமே இல்லை, எனக்கு இப்போ கிடைக்கல எக்ஸாக்டாக. நான் அது என்ன டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இஃப் ஐ நாட் ஷேர் யூ த ஃபோல்டர் அப்படின்னா ஐ டெல் யூ த வெப்சைட் அட்லீஸ்ட். கிளியர்? ஸோ எம்டி ஆர்பிட்டால் வந்து இருக்கணும். ஸோ அது எதுலலாம் இருக்கும் அப்படின்னா, லெட் அஸ் see the examples. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SiF4, அடுத்து வந்து சல்ஃபர் டெட்ராஃப்ளூரைட் அண்ட் தென் FeCl3. இவங்க எல்லாருமே லிவ்ஸ் ஆசிட்ஸில் வருவாங்க. இதே எல்லா மெட்டல் ஆக்சைட்ஸ், ஓகே, ஸோ ஆல் மெட்டல் ஆக்சைட்ஸ், ஓகே, ஆல் மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீவ்ஸ் பேசஸ். ஓகே, ஆல் மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து லீவ்ஸ் பேசஸ், ரைட்? ஸோ இதில் வந்து நமக்கு கால்சியம் ஆக்சைடு இருக்கு, மெக்னீஷியம் ஆக்சைடு இருக்கு, ஓகே, Na2O இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து எதில் வருவாங்க அப்படின்னா நமக்கு லீவ்ஸ் பேசஸில் வருவாங்க. அண்ட் கார்போனியம் அயான். கார்போனியம் அயான் அப்படின்னா வந்து என்னது? கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம், சரியா? அதுதான் கார்போனியம் அயான். கார்போனியம் அயான் அப்படின்னா கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ கார்போகேட்டயான்ஸ் எல்லாமே லீவ்ஸ் ஆசிட்ஸ். இதே கார்பானயான் அப்படின்னா கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அப்போ அது வந்து நமக்கு லீவ்ஸ் பேசஸ், ரைட்? அப்போ அது வந்து நம்மளுடைய லீவ்ஸ் பேசஸ். ஓகே, சூப்பர். நம்ம அடுத்து வந்து பார்க்க போறது வந்து இங்கிலீஷ் டஃப்பா இருக்கு, எனக்கு புரியுதுப்பா. ஆக்சுவலி தமிழ் மீடியம்ல நீங்க வந்து எழுத முடியும் தான் இல்லையா நீட் எக்ஸாம்? அதாவது ஒரு ஒரு கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், ஒரு கொஸ்டின் தமிழ்ல இருக்கும், அது இருக்குதானே? எஸ், இருக்குதான். ஓகே, ஸோ நீங்க வந்து இல்லை தமிழ் மீடியம்ல நீங்க நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா கூட நீங்க அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு இங்கிலீஷ் மீடியம்ல தான் நீங்க வந்து எம்பிபிஎஸ்ஸுமே வந்து படிச்சாகணும். பட் ஐம் நாட் ஆஸ்கிங் யூ எழுதாதீங்க அப்படின்னா சொல்லலை. ஆனால் யூடியூப் கிளாஸஸ் ஆர் நாட் அவைலபிள். தமிழ்ல யூடியூப் கிளாஸஸ் நாட் அவைலபிள். எவாஞ்சலின் நான் வந்து கொஞ்சம் தமிழ்ல டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்து நீங்க வந்திருக்கீங்க இல்லையா என்னோட கிளாஸஸ், தமிழ் ஸ்லைடும் இங்கிலீஷ் ஸ்லைடும் வந்திருக்கும். இதே சாப்டர் இருக்கு, ஈக்குலிபிரியம்க்கு கைனெட்டிக்ஸ்லாம் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையானதுக்கு அதை வந்து பாருங்க. பட் மற்றதுக்கெலாம் வந்து இல்லை, நீங்கள் இங்கிலீஷில் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, அதை வந்து நீங்கள் தமிழ் மீடியம் புக்கை வச்சு படிங்க. கேன் ஐ டெல் யூ ஒன் திங்? நம்ம தமிழ்நாடுடைய தமிழ் மீடியம் ஸ்டேட் போர்ட் புக்கே போரும் கான்செப்ட்ஸுக்கு. கான்செப்ட் படிக்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்குடைய கான்செப்ட்ஸே வந்து போரும். கொஷின் சால்விங்க்கு மட்டும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, கஷ்டம் தான், எனக்கு புரியுது, டஃப்பு தான். ஏன்னா வந்து இங்கிலீஷ் மீடியம்லேயே படித்து இங்கிலீஷ் மீடியம்லேயே நீட்டுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து தமிழ் மீடியமில் படிச்சுட்டு வேற ஒரு லாங்குவேஜ் நம்ம படிக்கிறோங்கப்போ கஷ்டம் தான். பட் ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? ஓகே, ஒரு 5 minutes ஆஃப் வாட்டர் பிரேக். நான் வந்துடுறேன். 5 minutes வாட்டர் பிரேக். ஓகே.
Yes, so can you all hear me? Okay, so let's continue pa. நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா we have studied till the difference between Lewis acid and then bases இல்லையா. ஸோ Lewis acid and bases உடைய difference வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். So let us go with the strength of acids. Okay, so நம்ம வந்து இப்போ strength of acids வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு ஆசிட் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆசிடா இல்லை வீக் ஆசிடா அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட்ஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ அதோடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் ஆர் ஹைட்ராக்சைடு அயான். ஓகே, இப்போது ஒரு ஆசிடை வந்து நான் வந்து தண்ணியில் வந்து நான் டிசால்வ் பண்ணுறேன். ஸோ டிசால்வ் பண்ணுறப்போ அது ஹவு மச் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் இல்லைன்னா ஹைட்ராக்சைடு அயான் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆசிடா இல்லைனா வீக் ஆசிடா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா. ஓகே, எஸ், ஸோ ஐ ஹாவ் ட்ரை டு ஸ்டடி இங்கிலீஷ். ஓகேடா, டன். ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசோசியேட் ஆகும். ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் completely dissociates in water. ஓகே, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து வாட்டரில் வந்து அது வந்து டிசோசியேட் ஆகும். இட் கம்ப்ளீட்லி டிசோசியேட்ஸ் இன் வாட்டர். வாட்டரில் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இதே வந்து நீங்கள் வந்து ஒரு வீக் ஆசிட் அப்படின்னா என்னது? வாட் இஸ் அ வீக் ஆசிட்? ஸோ வீக் ஆசிட் அப்படின்னா அது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து டிசோசியேட் ஆகாது. சரியா, வீக் ஆசிட் வந்து நமக்கு இன்கம்ப்ளீட்டாக தான் வந்து டிசோசியேட் ஆகும். ஓகே, ஸோ incompletely when it dissociates with water we call it as a weak acid. Okay, சூப்பரா, டன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிடை வந்து நம்ம எது மூலமாக வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் இல்லைனா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, எப்படி அப்படின்னா அயனைசேஷன் இல்லைனா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் இல்லைனா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். அயனைசேஷன் இல்லைனா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் மேம் டுடே கெமிஸ்ட்ரி தீமினல் கிளாஸ். ஓஹோ, இன்னைக்கு வந்து தீமினல் கிளாஸ் வேற இருக்குல்ல நமக்கு, நான் அதை மறந்தே போயிட்டேன். ஸோ தீமினல் கிளாஸ்ல வந்து இன்னைக்கு நம்ம வந்து என்ன படிக்க போறோம் அப்படின்னா சாப்டர் 11. யா, ஓகே. ஸோ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இல்லைனா வந்து அயனைசேஷன் கான்ஸ்டன்ட். ஓகே, ஆஃப் ஆசிட் அதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா KA அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த KA அப்படிங்கிறது வந்து தான் நம்மளுடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆர் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட். ஓகே, டன். இப்போ நம்ம வந்து எதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் எதெல்லாம் வந்து வீக் ஆசிட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட்லாம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிட் தான். ஓகே, ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா H2 வந்து ஒரு வீக், ரொம்ப ரொம்ப வீக். OH மைனஸ் வந்து ஹைட்ராக்சைடு அயான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கான ஒரு ஆசிட். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் வெரி வீக், வெரி வீக் ஆசிட், வெரி வீக் ஆசிட். ஓகே, ஸோ ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் அயானுக்கு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமோனியா இருக்குது, NH3 இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா CH3COOH, CH3C அமோனியா இருக்குது, கரெக்டா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக் ஆசிட் CH3COOH. ஓகே, அண்ட் தென் HF, nitrous acid HNO2. ஓகே, அண்ட் தென் ஹைட்ரோனியம் அயான் H3O+. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி வீக் ஆசிட்ல வரமாட்டாங்க, ஆனால் அவங்க எல்லாருமே வந்து வீக் ஆசிட்ஸ்ல வருவாங்க. they are not very weak acids but they are all weak acids. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்கான ஆசிட். ஓகே, இப்போ கம்மிங் டு த ஸ்ட்ராங் ஆசிட்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா HNO3. ஓகே, நைட்ரிக் ஆசிட்,
H2SO4 sulfuric acid. Okay, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா H2SO4 and then HCl and HClO4. Okay, so H2SO4 க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா hydrochloric acid and HClO4. இப்போ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிட்ஸ். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து வீக் ஆசிட்ஸும் கிடையாது, வெரி வீக் ஆசிட்ஸுமே கிடையாது. They are all strong acids. Okay, they are all strong acid. Clear? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பேசஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பேசஸில் வந்து நம்ம வெரி வெரி வீக் பேசஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ClO4 மைனஸ், அதுக்கப்புறமா வந்து குளோரின், அண்ட் தென் நெக்ஸ்ட் கம்ஸ் த HSO4 மைனஸ். ஓகே, சல்ஃபேட் அயான், அதுக்கப்புறமா NO3 மைனஸ், அதுக்கப்புறமா H2O and NO2 minus and F minus. Okay, so இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3-4 ஆசிட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு 4 கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வெரி வீக் பேசஸ். ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி வீக் பேசஸ், வெரி வீக் பேசஸ். ஓகே, ஸோ அடுத்த 3 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் வீக் பேசஸ். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்கான ஒரு பேஸ். ஓகே, இதே அடுத்த செட் ஆஃப் கேட்டகரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம அசிட்டேட் அயான், CH3COO மைனஸாக இருக்கட்டும், NH2ஆக வந்து இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக வீக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். H மைனஸ். அடுத்த கேட்டகரி ஆஃப் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேசஸ். ஸோ தே ஆர் வெரி ஸ்ட்ராங் பேசஸ். ஓகேவா, கிளியரா? சூப்பர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா அயனைசேஷன் ஆஃப் வாட்டர். ஓகே, அடுத்து வந்து என்னது அப்படின்னா அயனைசேஷன் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ வாட்டர் வந்து நமக்கு இதில் எப்படி வந்து நமக்கு அயனைஸ் ஆக போகுது, ரைட்டா? ஓகே, ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இங்கே இருக்கக்கூடிய இந்த HOH இருக்கு இல்லையா, HOH வாட்டர் வந்து H2O கூட. ஓகே, H2O again it is undergoing ionization with another molecule of water. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து நமக்கு ஒரு வாட்டர் வந்து ஹைட்ரஜனை கொடுக்குது, ஒரு வாட்டர் வந்து ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ நமக்கு இங்கே என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா H3O+ ஹைட்ரோனியம் அயானோ அண்ட் தென் OH மைனஸ் ஹைட்ராக்சைடு அயானும் நமக்கு வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, ஹைட்ரோனியம் அயானோ ஹைட்ராக்சைடு அயானும் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் a minute. ஓகே, யா, ஸோ இப்போ வந்து யூ கேன் ஹியர் மை வாய்ஸ், ரைட்? ஓகே, ஸோ அயனைசேஷன் ஆஃப் வாட்டர், இதுதான் வந்து ஆட்டோ அயனைசேஷன் ஆஃப் வாட்டர். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா we are going to find the dissociation constant. ஓகே, ஸோ இந்த dissociation constant தான் வந்து K. ஓகே, ஸோ the dissociation constant K which is equal to இந்த ப்ராடக்ட்ல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரோனியம் அயான் வந்து இருக்குது இல்லையா. ஸோ ப்ராடக்ட்ல வந்து நமக்கு ஹைட்ரோனியம் அயான் and then we have this hydroxide ion in the product divided by and நம்மளுடைய reactantல 2 molecules of water வந்து இருக்கு. ஸோ H2O வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 times வந்து இருக்கு. ஓகே, ஸ்கொயர்.
இப்போ you have to understand that concentration of pure water வந்து என்னது, அதாவது இது வந்து என்னது அப்படின்னா பியோர் வாட்டர் இல்லையா, இது வந்து எதுவும் அயான்ஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியோர் வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ அப்போது நமக்கு இந்த KW அப்படின்னு வந்து வச்சுக்கலாம், விச் இஸ் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ நமக்கு என்ன இருக்கும், ஹைட்ரோனியம் அயான் இன்டூ ஹைட்ராக்சைடு அயான். ஓகே, நமக்கு என்ன இருக்கும், hydronium ion and then hydroxide ion வந்து நமக்கு இருக்க போகுது, right? So at 25 degree Kelvin, okay, one வந்து how ஒண்ணுமே இல்லடா, இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பியோர் வாட்டர் இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டலா வந்து பார்த்துருக்காங்க. இனி ஒரு பியோரான ஒரு வாட்டர் வந்து எடுத்துட்டு இருக்கேன், அதுல வந்து அசிடிக் கண்டெக்டும் இல்லை, அதுல வந்து பேஸும் வந்து இல்லை, நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு பியோர் வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 1 தான் இருக்கும். ஓகே மேம், ஐ எம் ஆல்சோ தமிழ் மீடியம், ஐ எம் ஸ்டடிங் 12th ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல், 12th தமிழ் மீடியம்க்கு மெட்டீரியல். வினோ, நீங்கள் வந்து தமிழ் மீடியமா, அதை இப்போ சொல்கிறீங்களே நீங்கள், ஒய் கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து யாரெல்லாம் தமிழ் மீடியம் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுகிட்டே இருந்தேனே. சரி, டன். ஸோ தமிழ் மீடியம்க்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் பண்ண மெட்டீரியல் கிடையாது, பட் ஏதோ ஒரு ஆசிரியர் வந்து பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் தெம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ 12th இந்த மெட்டீரியல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்கலாமா? இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் லைவ் கிளாஸ். உங்களுக்கு ஏதாச்சும் மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா என்னால் உடனே வந்து லிங்க் தர முடியும், பிடிஎஃப் தர முடியும். ஓகேவா? தட்ஸ் வை உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கேளுங்க, சரியா? ஓகே, ஸோ இப்போ அட் 25 டிகிரி செல்சியஸ், ஓகேவா? ஸோ 25 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் what is the ionic product of water? Okay, ma'am, I study in CBSE class. CBSE வந்து you can go for Vedantu master Tamil, Vedantu master channelக்கு நீங்க வந்து போகலாம். ஓகே, ஸோ இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு at 25 டிகிரி செல்சியஸில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா it will be 1 into 10 to the power minus 14. Okay, when will you take classes for 11th and give motivation classes exam time? You are taking English class for class 11. இல்லப்பா, நோப்பா. Which is equal to 1 into 10 to the power minus 14. Okay, இதோடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1 into 10 to the power minus 14 வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிகாஸ் நம்ம இப்பதான் வந்து பார்த்தோம் இல்லையா, இதை நம்ம இங்கேயே சால்வ் பண்ணலாம். இங்க the ionic product of hydronium ion வந்து என்னது அப்படின்னா 10 to the power minus 7 into 10 to the power minus 7. அதுதான் வந்து நமக்கு 10 to the power minus 14 வந்து மாறுது. அதுதான் நமக்கு வந்து என்னவா மாறுது அப்படின்னா 10 to the power minus 14 வந்து மாறுது. ஓகேவா? டன். ஓகே, ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்து அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் விச் இஸ் KW உடைய வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு, ரைட்? ஓகே, ஸோ இப்போ வந்து we are going to learn about what is a pH scale, பவர் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ pH அப்படிங்கிறது வந்து என்னது, இதில் வந்து நமக்கு அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே வந்து போதும். ஓகே, நம்ம வந்து சூப்பராக வந்து இது வந்து சால்வ் பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி லக்கி. தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, தி அலோன் ரூலர் வாங்கப்பா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா the pH will be equal to minus log base 10 and H plus ion concentration or hydronium, ரெண்டுமே வந்து சேம் தான். hydronium ion H3O plus ion concentration. ஸோ இப்போ இந்த pH வந்து நம்ம எதுக்கு எழுதுவோம் அப்படின்னா ஆசிட்ஸுக்கு தான் நம்ம வந்து இந்த pH வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ ஃபார் ஆசிட்ஸ் we find this pH value which is equal to minus log of base 10 hydronium ion concentration. ஓகே, இதே POH வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசஸ்க்கு கண்டுபிடிப்போம் இல்லையா, which is equal to minus log base 10 OH minus ion concentration. Okay,
ஸோ OH வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த POH வந்து நம்ம யாருக்கு கண்டுபிடிப்போம், பேசஸ்க்கு வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, பேஸ்க்கு வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து pH அண்ட் தென் POH வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து கிளியரா புரிஞ்சுதா? பவர் ஆஃப் ஹைட்ரஜன். வெரி குட். Okay, super. So இப்போ we need to understand what is the relation between pH and POH. Okay, so pH க்கும் POH க்கும் அந்த டெரிவேஷன்லாம் நமக்கு தேவையில்லை JEE க்கு படிக்கிறப்போ. ஃபைனலாக நமக்கு என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகே, at 25 degree Celsiusல நம்ம value of pH வந்து is equal to POH. ஓகே, 25 degree Celsiusல the value of pH வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா POH க்கு வந்து sorry the value of pH plus POH வந்து இருக்கு இல்லையா, அது வந்து which is equal to 14. so the value of pH plus POH வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, நமக்கு 14 க்கு வந்து ஈக்குவலா இருக்கு. சரியா? ஓகே, so இப்போ we are going to learn the ionization of weak acids. okay, ஸோ இப்போ நம்மளுடைய ஆசிட் வந்து வீக் ஆசிட் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா அயனைஸ் ஆக போகுது. ஓகே, அயான்ஸா வந்து நமக்கு வந்து பிரிய போகுது. அப்போ நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு லா தான் வந்து என்னது அப்படின்னா Oswald's dilution law. ஓகே, அதுதான் வந்து என்னது அப்படின்னா Oswald's dilution law. ஓகே, ஸோ அதுதான் நம்மளுடைய Oswald's dilution law. Voice is breaking. Is the voice okay now? இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாய்ஸ் ஓகேவா? இப்போ கிளியர். ஸோ கம்மிங் டு த Oswald's dilution lawல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இட் ரிலேட்ஸ். ஸோ Oswald's dilution law வந்து எதுக்கு, ஐ போஸ்ட் a video on it. ஓகே, டோன்ட் worry at all. ஸோ நம்ம வந்து எதெல்லாம் வந்து இதில் வந்து ரிலேட்டட் அப்படின்னா dissociation constant of a weak acid. ஓகே, dissociation constant of weak acid. Dissociation constant of weak acid அதுதான் வந்து என்னது அப்படின்னா Ka. ஓகே, ஸோ இந்த dissociation constant of a weak acid தான் வந்து என்னது அப்படின்னா Ka. ஓகே, அண்ட் தென் டிகிரி ஆஃப் dissociation தான் ஆல்ஃபா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் dissociation. Degree of dissociation தான் alpha. Okay, and then the concentration C. Concentration C. Okay, so இப்போ இவங்க மூணு பேரையுமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் தான் வந்து நம்மளுடைய Oswald's dilution law. Okay, so இந்த Oswald's dilution law வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா alpha which is equal to root of Ka divided by C. சரியா? So alpha which is equal to root of Ka divided by C. Chemistry second lesson. அதில் நான் புக் பேக் மட்டும் நடத்திட்டேன். நாளைக்கு நீங்கள் வாங்க நம்ம புக் அண்ட் சைட் 2 மார்க் கொஷினையும் சேர்த்து நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகே, டுமாரோ 10 o'clock லைவ் வந்தீங்கன்னா நம்ம அதையும் சேர்த்து முடிச்சிடலாம். சரியா? ஸோ Oswald's dilution lawல இந்த ஒரு ரிலேஷன் தெரிஞ்சாலே வந்து போதும்டா. இட்ஸ் குட் டு கோ. ஓகே, சூப்பர். மேம் ப்ளீஸ் டேக் ஃபார் கிளாஸ் 11க்கு தான் பிரகாஷ் சார் டீச் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, ஸோ நான் உங்களுக்கு டீச் பண்ண மாட்டேன். ஓகேவா? டன். ஸோ வேணும் அப்படின்னா என்னோட லாஸ்ட் இயர் வீடியோஸ் இருக்கு, இஃப் யூ வாண்ட் அப்படின்னா நீங்க போயிட்டு பார்க்கலாம். சரியா? ஓகே, தென் இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம தெரிஞ்சே ஆகணும். அது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் காமன் அயான் எஃபெக்ட். ஓகே, அது வந்து என்னது அப்படின்னா காமன் அயான் எஃபெக்ட். ஸோ மேம் நீட்டும் ஸ்டேட் போர்டும் எப்படி மேம் பேலன்ஸ் பண்ணுறது? இப்போ நீங்கள் ஸ்டேட் போர்டுக்கு வந்து வாரத்தில் 5 நாள் படிங்க,
அந்த ஸ்டேட் போர்டில் நம்ம என்ன சாப்டர் படிக்கிறோமோ அதை படிக்கிறப்போவே தெளிவாக படிச்சிருங்க, புரிஞ்சு படிச்சிருங்க, அவ்வளோதான். அப்போ நீட்டுக்கான கான்செப்ட்ஸை நம்ம அங்கேயே முடிச்சிரும் இல்லையா. அப்போது வீக்கெண்டில் அட்லீஸ்ட் சால்வ் ப்ராப்ளம், நீட் அண்ட் ஜேஇ பேஸ்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க, போரும். ஓகே, அதுவே வந்து போதும். டன். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ காமன் அயான் எஃபெக்ட் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ காமன் அயான் எஃபெக்டில் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஐ எம் டேக்கிங் அ ஆசிட். நான் ஒரு வீக் ஆசிட் வந்து எடுத்துக்கிறேன், CH3COOH. ஸோ அந்த வீக் ஆசிட் வந்து எனக்கு எப்படி வந்து டிசோசியேட் ஆகுது அப்படின்னா, CH3COO மைனஸாகவும் அண்ட் தென் H+ ஆகவும் எனக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அசிட்டேட் அயானாகவும் ஹைட்ரஜன் அயானாகவும் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிசோசியேட் ஆகும். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிசோசியேஷன் ஆஃப் த வீக் ஆசிடை நான் சப்ரஸ் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு காமன் அயானை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு காமன் அயானை நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்காக தான் நான் இப்போ எடுத்துக்கிறேன் சோடியம் அசிட்டேட் அயான், CH3COONA. சோடியம் அசிட்டேட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த சோடியம் அசிட்டேட் வந்து நமக்கு எப்படிப்பா வந்து அயனைஸ் ஆகும், சோடியம் அயானாவும் அசிட்டேட் அயானாவும் அயனைஸ் ஆகும் இல்லையா. CH3COO மைனஸ் சோடியம் அயானாவும் அசிட்டேட் அயானாவும் நமக்கு வந்து என்ன ஆகும், அது வந்து நமக்கு அயனைஸ் ஆகும். ரைட்? How many of you are listening? Listening? Okay. Done. Me. Good. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சோடியம் அசிட்டேட் வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அசிட்டேட் அயான் தானே காமன் அயான், ரெண்டுத்துலேயுமே அசிட்டேட் அயான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா காமனாக வந்து இருக்குது. அப்போது இது நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து நான் ஆட் பண்ணுறேன், ஆடிங் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஐ எம் ஆடிங் திஸ். ஓகே, நான் இதை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டேட் அயான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால கான்சிக்வன்சஸ் வந்து என்னது அப்படின்னா, இந்த அசிட்டேட் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அசிட்டேட் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ when the product concentration increases according to 𝐬𝒑𝒒 principle வந்து என்ன ஆகும், இதான் ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இது வந்து என்னது, அசிட்டேட் அயான் வந்து இட் இஸ் அ ப்ராடக்ட், ரைட். ஸோ ப்ராடக்டுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ backward reaction happens. Backward reaction occurs. ஸோ பேக் சைட் ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும், இந்த டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டேட் அயான் வந்து நமக்கு சப்ரஸ் ஆகும். அப்போ த டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டேட் அயான் வந்து நமக்கு என்ன ஆகும், அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு சப்ரஸ் ஆகும், கம்மியாயிடும் இல்லையா. ஏன்னா அசோசியேட் ஆகிட்டு இருக்கு, ரைட். அவ்வளோதாண்டா இது. சி புரிஞ்சுக்கோ, ஐ எம் ஆடிங் அ காமன் அயான், ரைட். நான் ஒரு காமன் அயானை ஆட் பண்ணி இந்த டிசோசியேஷனை நான் வந்து சப்ரஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு காமன் அயானை நான் வந்து ஆட் பண்ணி இந்த டிசோசியேஷனை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ரஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காமன் அயான் எஃபெக்ட். ஓகே, இஸ் தட் கிளியர்? அதுதான் நம்ம இங்கே காமன் அயான் எஃபெக்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. Is that clear for everybody? Is that clear for everybody? Okay, good. So நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, what is a buffer solution? Okay, next நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறது வந்து எது அப்படின்னா buffer solution அப்படின்னா வந்து என்னது. What is a buffer solution? Okay, so ஒரு buffer அப்படின்னா it resist to change its pH. Okay, it resist to change its pH. Okay, so அதுக்கு பேர் தான் வந்து buffer. It resist
drastic change in pH. It resists drastic change in pH. Okay, so அதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as buffer ion. Okay, so ஒரு buffer solution அப்படிங்கிறது வந்து ஒரு weak acid, ஒரு weak acid அதுடைய conjugate base, அதுடைய conjugate base அப்படி இல்லைன்னா ஒரு weak base, ஒரு weak base அதுடைய conjugate acid, அதோட கான்ஜுகேட் ஆசிட், இதை தான் நம்ம வந்து பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வீக் ஆசிட் அது கூட கான்ஜுகேட் பேஸ் இருக்கிறத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அசிடிக் பஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். we call it as acidic buffer. இதே ஒரு வீக் பேஸ் பிளஸ் அதோடைய கான்ஜுகேட் ஆசிட் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as basic buffer. அதை வந்து நம்ம வந்து பேசிக் பஃபர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் அண்ட் சோடியம் அசிட்டேட் வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ வீக் ஆசிடுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து என்னது அப்படின்னா CH3COOH அசிட்டிக் ஆசிட், அண்ட் தென் இட் ஹேஸ் அதோடைய கான்ஜுகேட் பேஸ் வந்து என்னது ஹைட்ரஜன் அயான், அதை வந்து லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இட் பிகம் CH3COO மைனஸ் இல்லையா, கான்ஜுகேட் பேஸ் அதுதான். ஸோ அது வந்து ஒரு அசிடிக் பஃபர். இதே பேசிக் பஃபர் அப்படிங்கிறது வந்து என்னது, பேசிக் பஃபர் அப்படிங்கிறது வந்து CH3COO மைனஸ். ஓகே, ஒரு வீக் பேஸ், ரைட். ஸோ வந்து சாரி வீக் பேஸ் இல்லையா, வீக் பேஸ் அப்படின்னா நம்ம NH4OH எடுத்துக்கலாம். மேம் 12th எடுக்கிறீங்க, எஸ் டா, NH4OH. ஓகே, ஸோ ஒரு வீக் பேஸ் அண்ட் தென் அதோடைய conjugate acid. okay, NH4Cl. okay, so இது வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a basic buffer. clear ஆ? COONA sodium acetate. clear ஆ? என்ன சாப்டர் என்ன டாபிக் டைட்டில் பாத்தீங்க இல்லையாடா, அயானிக் ஈக்விலிபிரியம். ஓகே, அயானிக் ஈக்விலிபிரியம். சரியா, காலையில வந்து நம்ம பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்விலிபிரியம் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அயானிக் ஈக்விலிபிரியம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, டன். நெக்ஸ்ட் நம்ம இதுல வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் வந்து இருக்கு. அது வந்து என்னது அப்படின்னா ஹெண்டர்சன், ஓகே, ஹெண்டர்சன் ஹசல்பால்ச் ஈக்குவேஷன். ஓகே, ஹெண்டர்சன்ஸ் ஹசல்பால்ச் ஈக்குவேஷன். ஸோ ஹெண்டர்சன்ஸ் ஹசல்பால்ச் ஈக்குவேஷன் மூலமா நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா pH and pKa க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் pH அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னா pH which is equal to pKa plus log of salt by acid, log of salt by acid. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டீங்களா மேம், ரெஸ்ட் எழுதுனா கூட ஒர்க் பண்ணுங்க மேம், ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் த கேர். ஓகே, ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் குட். ஓகேவா? யா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா POH. ஓகே, பவர் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு PKB பிளஸ் லாக் ஆஃப் சால்ட் பை பேஸ், லாக் ஆஃப் சால்ட் பை பேஸ். சரியா? ஓகே, ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய 2 ஈக்குவேஷன்ஸ். ஓகே, பிகாஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை பேஸ் பண்ணது வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, கிளியர், டன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம முக்கியமாக இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் solubility product. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் solubility product? solubility product அப்படிங்கிறது வந்து என்னது? ஓகே, ஸோ இப்போ ஒரு இன்ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறப்போ நமக்கு வந்து precipitation லைக் ஒயிட் precipitate occurs, எல்லோ கலர் precipitate occurs அப்படின்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்து லெட் குளோரைடில் போடுறீங்க அப்படின்னா லெட் அயான் Pb2+ அயான் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து நமக்கு வந்து precipitate வந்து ஆகும்.
இப்போ நமக்கு வந்து கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா. இந்த ஸ்டோன்லாம் வந்து எதனால் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது? பிகாஸ் கால்சியம் ஆக்சலேட், அதாவது அது வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து இந்த கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ, ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த கால்சியம் ஆக்சலேட்டில் இருக்கக்கூடிய இந்த கால்சியம் 2+ அயான் வந்து என்ன ஆகுது? நான் சொல்கிறது வந்து கிட்னி ஸ்டோனில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஐம் டாக்கிங் அபவுட் த கால்சியம் ஸ்டோன்ஸ். ஓகே, வாய்ஸ் இஸ் ஸோ thank you Lata, thank you. My terminal batch students are the most sweetest students அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஆமாம், அவங்க கூட எனக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் வந்து I could feel that. Thank you. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாட் இஸ் சாலபிலிட்டி ப்ராடக்ட். ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு ஒரு பிக் டே வந்து இருக்கு இல்லையா, 5 மணி நேரம் மேரத்தான் இருக்குது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து சூப்பர் டூப்பராக நாளைக்கு வரணும். ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா சால்பிலிட்டி ப்ராடக்ட் மறந்துடக்கூடாது. இப்போ வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து இருக்கு, அது இட் இஸ் ஒய் டியூ டு பிகாஸ் ஆஃப் த precipitation ஆஃப் கால்சியம் 2+ அயான்ஸ். ரொம்ப காலமாக கால்சியம் 2+ வந்து precipitate ஆகி தான் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் வந்து வருது. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ஒரு சால்ட் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, XMYN அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சால்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரியா, என்னப்பா எடுத்துக்கிறோம்? we are taking a salt. ஓகே, ஒரு ஜென்ரல் சால்ட். அந்த சால்ட் வந்து என்னது அப்படின்னா XMYN. இப்போ இந்த சால்ட்டை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்றேன். அதாவது இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பிரேக் பண்றோம். ஓகே, இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர்ல நம்ம வந்து அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பிரேக் பண்றோம். ஓகே, பிரேக் பண்றப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, M டைம்ஸ் ஆஃப் XN+ இல்லையா, சார்ஜ் அப்படிதானே வரும். NaClலாம் Na+ and Cl- அப்படிங்கிற மாதிரி CaOH2 அப்படின்னா Ca2+ and OH2- அந்த மாதிரி பிரியும் இல்லையா, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இவங்க அயனைஸ் ஆக போறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை வந்து எழுத போறோம். ஸோ K அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், which is equal to X. ஓகே, ஸோ X to the power n plus X to the power m plus and இந்த முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் நமக்கு பவருக்கு போயிடும் இல்லையா, to the power m and then y to the power m minus to the power n. okay, divided by xm yn. okay, divided by xm and yn. சரியா, ஸோ இதுதான் நம்மளுடைய k. okay, which is the equilibrium constant. இதுதான் நம்மளுடைய equilibrium constant. இப்போ நான் இதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா KSP solubility product வந்து எழுத போறேன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to write the solubility product. okay, okay, so KSP which is equal to என்ன ஆகும்பா, நமக்கு இந்த டினாமினேட்டர்ல வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து which is equal to 1 கான்ஸ்டன்ட்டா வந்து ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ டினாமினேட்டர் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ what will become the numerator? X to the power n plus m and then y n. so solubility of X and then solubility of m தான் நமக்கு கிடைக்க போகுது solubility productல. okay, so இப்போ we are going to see the relation between ionic product and then solubility product. okay, so இப்போ ionic product வந்து நம்ம solubility product விட அதிகமா வந்து இருக்கு. ionic product வந்து solubility product விட அதிகமா இருக்கு. இதே நம்மளுடைய ionic product வந்து இருக்குல்ல, ஸோ இதே நம்ம ionic product வந்து solubility product விட கம்மியா வந்து இருக்கு. இன் கேஸ் நம்மளுடைய ionic product வந்து பாத்தீங்க அப்படின்னா solubility productக்கு வந்து ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறப்போ, இப்போ ionic product நமக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ what will happen? precipitation நடக்கும். ஓகே, அப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா precipitation நடக்கும். இதே KSP வேல்யூ நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா no precipitation. precipitation நமக்கு நடக்காது. ஓகே, இதே ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னா ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஈக்லிபிரியம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, சூப்பர். மேம் இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சு வந்தேன். ஹவு டு கெட் சென்டம் இன் கெமிஸ்ட்ரி 12th வெனஸ்டே மந்த்லி டெஸ்ட் 1 and 6. தம்பி, ஹவு டு ஸ்கோர் சென்டம் இன் கெமிஸ்ட்ரிக்கு தான் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இப்போ நீ கேட்டாலும் நான் அந்த வீடியோவில் சொன்னது தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நீ என்ன பண்ணு அப்படின்னா அந்த வீடியோ போயிட்டு பாரு. ஓகே, ஸோ 12th வந்து கெமிஸ்ட்ரி 1 year ஸ்டடி பிளான் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதை போயிட்டு பாரு. உனக்கு ஒரு கிளியர் கட் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, coming to the solubility product. How are we going to determine the solubility? So determination of solubility product. Determination of solubility product. சரியா? ஓகே. ஸோ இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்டன்ட் வந்து எடுத்துக்கிறோம், XMYN. ஸோ இந்த XMYN வந்து நமக்கு எப்படி வந்து அயனைஸ் ஆகுது அப்படின்னா, mx to the power n plus and ny to the power m minus. சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக்கலி பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, m moles of x இருக்கு, n moles of y வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு வந்து தெரிய வருது இல்லையா? அப்போ x to the power n plus தான் நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ms அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். அதாவது solubility product, அந்த s into m அப்படின்னு எடுத்துக்கிறோம். y to the power m minus தான் நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா we are taking it as ns. சரியா? அப்போ ksp solubility product வந்து நமக்கு என்னன்னு இருக்கும், ms to the power m and ns to the power n. கரெக்டா? அப்போ நம்ம இதை பிரித்து எழுதிக்கலாமா? m to the power n, n to the power n and s to the power m plus n அப்படின்னு கிடைக்குமா? ஸோ எஸ், that's it. இதுதான் நம்மளுடைய solubility product. ஓகே, ஆமாம் அதை பார்க்குறேன். ஆமாம், வாங்க அடுத்து வந்து லைவ் அப்கமிங்கில் வந்து ஒரு லைவ் வந்து வரப்போகுது 50 out of 50. அதை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டன். ஸோ நவ் கம்மிங் டு த ஹைட்ராலிசிஸ். நம்ம வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அ ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் ஆசிட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன பார்க்க போகிறோம்? hydrolysis of salt of strong base, strong yes na strong. சரியா? அப்புறமா வந்து weak acid, strong base and weak acid. சரியா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து you have to listen. pH உடைய வேல்யூ என்ன? இது வந்து ஃபார்முலா தான்டா. அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ 7 + half of pKa plus half of log C. ஓகே, டன். அடுத்து அதே தான் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் என்ன எடுத்துக்க போகிறோம், ஸ்ட்ராங் பேஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to take, அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். ஓகே, ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் அப்படின்னா என்ன வரும், அதே தான்டா pH which is equal to 7 மைனஸ் வரும். அந்த இடத்துல நம்ம ப்ளஸ் போட்டோம்ல, இங்கே வந்து நீங்கள் ரெண்டுத்துலேயுமே மைனஸ் பண்ணோம். மைனஸ் half of pKb minus half of log C. ஓகேவா? டன்னா? ஸோ அடுத்து வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ராங், 2 நிமிஷம் வந்துடும். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் தென் வீக் பேஸ். அடுத்ததுல வந்து நமக்கு ஆசிட் பேஸ் ரெண்டுமே வந்து வீக் தான். ஸோ வீக் ஆசிட் அண்ட் தென் வீக் பேஸ், வீக் ஆசிட் அண்ட் தென் வீக் பேஸ். ஸோ இப்போ pH என்னப்பா வரும், அப்போ pH which is equal to 7 plus half of pKa minus half of pKb. சரியா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஹைட்ராலிசிஸ் உடைய எல்லாமே ஃபார்முலா. ஓகே, ஸோ இது மட்டும் தெரிஞ்சாலே நம்ம சூப்பராக ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஆல் திஸ் சாப்டர் இஸ் ஆல் அபவுட்
ப்ராப்ளம் சால்விங். ஓகே, ஸோ நம்ம அடுத்த அப்கமிங் கிளாஸஸில் நம்ம வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே இன்னைக்கு ஈவினிங் 7:15 PM வந்து லைவ் இருக்குது. அந்த லைவில் நான் உங்களுக்கு நிறையா பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நாளைக்கு காலையில் 10 o'clock வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் மேரத்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் மிட்டம் மேரத்தான் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த மேரத்தான் கிளாஸஸை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், டாடா.